பயனும் இல்லையே. நீர் என் மீது அருள் கொண்டு காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஆதாமின் பாவமே உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் வேறு பெற்ற குற்றமே. மெய்யாகவே பெரு பெற்ற இரவே, பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பெரு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும் நாள் மகிழ்வுற இரவு ஒளி தரும் என எழுதியுள்ளது. இந்த இரவை குறித்தேன். ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திரு நிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்கின்றது, தவறினோருக்கு மாசின்மையும் துயருத்தோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையின் அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியை ஏற்றருடும். தேனீக்களின் உழைப்பாலான மெழுகிலிருந்து உருவான திரியை புனித திரு அவை தம் பணியாளரின் கையால் மிக சிறப்புடன் உனக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலியை செலுத்துகின்றது. இறைவனின் மாட்சிக்காக செந்தழலாய் சுடர்விட்டெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமை அறிந்திருக்கின்றோம். யுத்தியிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் வெளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்தமெழுது உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றது. இன்னுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதருக்குரியவையோடும் இணைந்தது மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். உமது பெயரின் மாட்சிக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமைகளும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவில் எழும்போதும் இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி